காலத்தின் மென்மையான நில ஒளியில் எங்கள் தந்தையை நாங்கள் பெற்றிருந்தோம். எங்கள் மலையும் பிறர் கொள்ளவில்லை, எங்களிடமே இருந்தது. ஆமாங்கவை, ஆனால் இந்த முழு நிலா காலத்தின் வெண்மையான நில ஒளியில் வென்று ஒளிக்கும் முரசினை கொண்ட மூவேந்தர்கள் நம்முடைய மலையை கொண்டனர். நாம் நம்முடைய தந்தையையும் இழந்தோம். அன்றைய தினங்களிலெல்லாம் நாம் நம்முடைய தந்தையுடன் எவ்வாறெல்லாம் மகிழ்ந்திருந்தோம். ஆம் சங்கவை, அன்றைய நாட்களை நம்மால் மறக்க முடியுமா? பெரும்புலவரான கபிலர் பாரியின் பெருமைகளையும் புகழ்ச்சிகளையும் கேட்டு உண்மையில் யார் அந்த வேள்பாரி என்பதை அறிந்து கொள்ள பரம நாட்டிற்கு செல்லுதல். காட்சி 2. வீரனே, வேப்பம்பூ யாருக்குரியதென்று தெரியுமோ? அது வயலாண்டுகளுக்குரியது தானே? இல்லை இல்லை, அது பாண்டிய மன்னர்களுக்குரியது. அதை அவர்கள் தங்கள் கழுத்தில் மாலையாக சூடிக்கொள்வார்கள். தாங்கள் வயலண்டை பார்த்துள்ளீர்களா? ஓ, பார்த்துள்ளேனே. அதுடைய கண்கள் கூட தான் வேப்பம்பூவை போல இருக்கும். அதற்கென உங்கள் மன்னர்கள் அதை மாலையாக அணிந்து கொள்வார்களா? ஏன், கடல் நண்டின் கண்கள் வயல் நண்டின் கண்கள் போல் இருக்காதா? எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் இதுவரை கடலை பார்த்ததில்லை. என்ன, நீ இதுவரை கடலை பார்த்ததே இல்லையா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடலை ஒரு முறையாவது தன் வாழ்வில் பார்த்தாக வேண்டும். ஏன்? ஏனென்றால் கடல் அவ்வளவு பெரியது, வலியது, அளவற்றது. எங்கள் பாரியின் கருணையை விடவா? ஹலோ. Parents, kind attention. Parents of grade 7 students, kindly pick your ward from the respective classes. I repeat, parents of grade 7 students, kindly pick your ward from the respective classes. Thank you. Only grade 7 students can be picked from their classroom. Thank you. வீரனே, நாங்கள் வேந்தரை பார்க்க வேண்டும். வணக்கம் அரசே, தங்களை காண பெரும்புலவர் கபிலர் வந்துள்ளார். என்ன, கபிலர் வந்துள்ளாரா? உடனே வரச் சொல். ஆகட்டும் அரசே, உள்ளே செல்லுங்கள். அறமும் அருளும் தாங்கும் மன்னன், முல்லைக்கும் தேர் கொடுத்தவன், அவன் புகழ் வையம் முழுதும் நீங்காது. அளவில்லா கருணை கொண்டவன், வள்ளல்களில் வள்ளல். வேள்பாரியே, உம்மை நான் வணங்குகிறேன். வாருங்கள் கபிலரே, தங்கள் பயணம் எப்படி இருந்தது? பயணம் மிகவும் நன்றாக இருந்தது பாரி. உன்னுடைய வீரன் நீலன் என்னை மிகவும் பாதுகாப்பாக கூட்டி வந்தான். உன்னுடைய மலையின் வளங்களை நான் ரசித்துக் கொண்டே வந்தேன். சிறப்பு. உங்கள் கவித்திறன் குறித்தும் தமிழ் மீதான பற்று குறித்தும் நான் கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் உங்களை நேரில் சந்தித்ததில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். என் செல்வங்களே, அங்கவை சங்கவை, இங்கே வாருங்கள். கூறுங்கள் தந்தையே. பெரும் புலவர் கபிலர் வந்துள்ளார். அறிவில் சிறந்த ஆசானே, தலை வணங்குகின்றோம். எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்க. தந்தையே, நாங்கள் இருவரும் கோவிலுக்கு சென்று வருகின்றோம். அப்படியே ஆகட்டும், பாதுகாப்போடு சென்று வாருங்கள். சென்று வருகின்றோம் தந்தையே. கபிலரே, உங்கள் இருக்கையில் அமருங்கள். பாரி, இதுவரை சமநிலை பகுதியில் உள்ள பல்வேறு புலவர்களும் பாணர்களும் மக்களும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது எனது மனம் இப்படியும் ஒரு மனிதர் இருப்பாரா என்று தோன்றும். ஆனால் உன் நாட்டையும் உன் நாட்டு மக்களையும் நீ காக்கும் விதத்தை கண்டு நான் மிகவும் வியந்து விட்டேன். சிறப்பு. நீங்கள் நிச்சயம் சில நாட்கள் தங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆம் கபிலரே, இன்னும் சில நாட்களில் இங்கு கொற்றவை திருவிழா நடக்க உள்ளது. அதை தாங்கள் அவசியம் பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும். என்ன கொற்றவை கூத்தா? ஆம் கபிலரே, இம்மலையைச் சுற்றி 16 குலத்தை சேர்ந்த மக்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்கள் வெவ்வேறு நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் விரட்டியடிக்கப்பட்ட குறுநில தலைவர்களும் குறுநில மன்னர்களும் ஆவர். வருடத்திற்கு ஒரு முறை கூடும் இந்த கொற்றவை கூத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் உள்ள தீரா காயத்தையும்
தங்கள் நாட்டை எழுந்த விதத்தையும் எடுத்து கூறுவர். அதற்கு பின் எங்கள் தலைவர் பாரி அவர்களை தேற்றி நன்மொழி கூறுவார். இவர் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் மல்லித்தரும் மல்லல் மட்டுமல்ல, நாட்டை எழுந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் உன்னதமான தலைவர். ஓஹோ, நான் தான் இன்னும் சில தினங்கள் இங்கு தங்கியிருக்க போகிறேனே, நான் அதையும் கண்டு கழித்து விட்டு தான் செல்வேன். நல்லது கபிலரே. வணக்கம் அரசரே, தங்களை வரச்சொல். வணக்கம் அரசரே, தங்களுக்கான நமது படை வீரர் ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல். ஆகட்டும் அரசே. உள்ளே செல்லுங்கள். வணக்கம் அரசே. வணக்கம். நமது படை குதிரைகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. என்ன, நம் குதிரைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா? ஏன், எதனால்? மலைப்பகுதியில் குதிரைகள் வேகமாக ஓடும் பொழுது பாறைகளால் உருசி காயம் ஏற்பட்டுள்ளது அரசே. ஓ, அப்படியா? சரி, நம் போர்க்கள கவசங்களை குதிரையின் முழங்கால் அளவிற்கு அணிய ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் அரசே. கபிலரே, தாங்கள் பரம்பு நாட்டின் தேரலை பருகியுள்ளீர்களா? இல்லை அமைச்சரே, நான் தங்கள் நாட்டின் தேரலை இதுவரை பருகியதில்லை. ஆனால் கிரேக்கர்களின் தேரலை பருகியுள்ளேன். அதன் சுவை மிகவும் மிகுதியாக இருக்கும். ஆனால் அதில் நறுமணம் ஏதும் வாராது. ஆனால் எங்கள் பரம்பு நாட்டு தேரலில் மிகுந்த சுவையும் அருமையான நறுமணமும் இருக்கும். அது மட்டுமின்றி எங்கள் தலைவர் பாரியின் அருந்துவது சொர்க்கத்திலும் மேலானது. மிகச் சிறப்பு. நான் இருக்கும் இந்த சில தினங்களில் அதையும் நாம் செய்துவிடலாம். மகிழ்ச்சி கபிலரே. வணக்கம் அரசே. வணக்கம். தங்களை காண ஒற்றன் வந்துள்ளார். வரச்சொல். ஆகட்டும் அரசே. உள்ளே செல்லுங்கள். வணக்கம் அரசே, தங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி கொண்டு வந்துள்ளேன். என்ன, ஏதேனும் அவசர செய்தியா? ஆம் அரசே, தங்களது பேராற்றலையும் பரம்பு மலையின் வளத்தையும் பரிசில் பெற்று செல்லும் புலவர்களும் பாணர்களும் 4 திசையில் பரப்புகின்றனர். இதனால் தமிழகத்தின் பெரும் தேசங்களை ஆளும் மூவேந்தர்கள் தங்கள் மீது பகை கொண்டுள்ளனர். ஆகையால் உங்களுக்கும் நமது பரம்பு மலைக்கும் விரைவில் ஆபத்து வரக்கூடும் என்பதுதான் செய்தி. என்ன, மாபெரும் படைகளும் மிக சேனைகளும் கொண்ட மூவேந்தர்கள் குறுநில மன்னனான என்னிடம் பகை கொண்டுள்ளார்களா? சரி, மேலும் ஒற்றர்களை செய்திகளை கொண்டு வா. ஆகட்டும் அரசே. வஞ்சம் கொண்ட மூவேந்தர்கள் தனித்தனியாக தாக்குதல் நடத்தி தோல்வி கண்டனர். பின்னர் தனித்து செய்வது வழிக்கு வராது என்று உணர்ந்த மூவேந்தர்களும் இணைந்து போரிட முடிவு செய்கின்றனர். காட்சி 3. வேல்பாரியிடம் இருக்கும் பலமே அவனது குதிரை படைகள் தான். அதை நாம் வீழ்த்திவிட்டால் நாம் எளிதில் வெற்றி அடையலாம். சோழர்களிடம் மிகப்பெரிய யானைப்படை உள்ளது. அதை கொண்டு அவர்களை எளிதாக தகர்த்து விடலாம். இதற்கு முன்பும் யானைகளை கொண்டுதான் போர் புரிய சென்றோம். ஆனாலும் வெற்றி பெற இயலவில்லை. பாம்பின் விஷத்தை வைத்து அம்பெய்தும் வீரனை பார்த்துள்ளோம். ஆனால் இவனோ கட்டெரும்புகளை பொட்டலமாக கட்டி யானைகள் மீது வீசுகின்றான். இதனால் யானையை வைத்து போர் புரிவது இயலாத காரியம் போல் தெரிகிறது. நம்முடமுள்ள அனைத்து வீரர்களையும் திரட்டி கொண்டு செல்வோம். பாரியிடம் எத்தனை வீரர்கள் உள்ளனர்? 2000 வீரர்கள். நம்மிடம் 20,000 குதிரைகளும் 3 தேசங்களையும் சேர்த்து 70,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர். பிறகு என்ன கவலை? நாம் பயம் கொள்ள தேவையில்லை, வெற்றி நமதே. பயம் கொள்ளவில்லை,
ஆனால் நீ தெய்வவாக்கு விலங்கிற்காக போர் செய்த போது உனது துறைமுகத்திற்கே தீ வைத்ததை மறவாதீர். இத்தனை வீரர்களாலும் அவனை வீழ்த்த இயலாததற்கு காரணம் அவன் இருக்கும் பரம்பு மலைதான். இயற்கை வளங்கள் குறித்தும் எந்த விலங்கு வாழும் என்பது குறித்தும் நன்கறிந்து வைத்துள்ளான். இதனால் முதலில் அவனை சமநிலைக்கு வர வைக்க வேண்டும், பிறகு போர் புரியணும். ஆனால் பாரியை சமநிலைக்கு எப்படி அழைப்பது? ஒரு யோசனை. பரம்பு தேசத்தின் மிகப்பெரிய வீரன் நீலன். நாம் அவனை கடத்தி சிறை வைத்தால் நிச்சயம் பாரி சமநிலைக்கு வருவான். இம்முறை பாரி தலையையும் பரம்பு மலையையும் தகர்த்தெறிவோம். வெற்றி நமது. இவ்வாறாக சூழ்ச்சி செய்து பரம்பு மலையின் வீரரான நீலனை பிணை கைதியாக்கி பாரியை வரவழைத்து போர் தொடுக்கின்றனர். அஞ்சா நெஞ்சம் கொண்ட வேள்பாரி நாலா பக்கமும் புலப்படும் ஒரு மறைவில் நின்று கொண்டு தனது புத்தி சாதுரியத்தால் முதன்முறையாக மூவேந்தர்களையும் ஒன்று சேர்ந்து நடத்திய போரில் அவர்களை தோல்வியடைய செய்கிறான். இதனால் கடும் கோபமுற்ற மூவேந்தர்களின் கலந்துரையாடல் இதோ உங்கள் பார்வைக்கு. காட்சி 4. யானைப்படையில் சிறந்தோர் சோழர் என்று பெயரெடுத்த எங்கள் குலமானது கேவலம் அட்டை பூச்சிகளை கன்று பயந்தோடினர் என்ற அவப்பெயர் பின்னால் வரக்கூடாது. மலையை சுற்றி நாலாபுறமும் நம் படை சூழ்ந்திருக்கட்டும். கீழே இருந்து மலைக்கு எந்த உணவுப் பொருட்களும் செல்லக்கூடாது. அது இருக்கட்டும், மலையில் இருக்கும் கபிலரை காண வேண்டும் என்று தூது அனுப்பினோமே, அவர் வந்து விட்டாரா? யார் அங்கே? கபிலரை வர சொன்ன செய்தி என்னாயிற்று? வணக்கம் அரசே, தங்களை காண பெரும் புலவர் கபிலர் வந்துள்ளார். வரச் சொல். ஆகட்டும் அரசே. உள்ளே செல்லுங்கள். பெரும் புலவர் கபிலரே, வாருங்கள். முடிவுடை மூவேந்தர் புகழ் ஓங்குக. கபிலரே, இத்தனை நாட்களாகியும் மலையிலிருந்து ஏன் யாரும் கீழே வரவில்லை? அங்குள்ள மக்களுக்கு அனைத்தும் அந்த மலையிலிருந்தே கிடைக்கின்றது. பிறகு எதற்கு அவர்கள் கீழே இறங்கி வர வேண்டும்? அது மட்டுமல்லாமல் நெல்மணிகளும் அவர்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றது. என்ன, நெல்மணிகள் கிடைக்கின்றதா? நாங்கள் தான் மலையை சுற்றி காவலாளிகள் வைத்துள்ளோமே. அப்படி இருப்பினும் எப்படி அவர்களுக்கு நெல்மணிகள் கிடைக்கின்றது? அவர்களிடம் 1000 கிளிகள் உள்ளது. அதை கொண்டு அவர்கள் மிகவும் சுலபமாக நெல்மணிகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஓ, அப்படியா கபிலரே? நீங்களும் பாரியும் ஒரு நல்ல நண்பர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நீ எங்களுக்கும் ஒரு பாடல் பாடு. நாங்கள் பாரியை காட்டிலும் 3 மடங்கு பரிசல் தருகிறோம். ஆனால் பாரியை எப்படி வீழ்த்துவது? அதை மட்டும் கூறிவிடு. மாறி போல் அம்புகள் உதிர மலை போல் உறுதியாகின்றான். சுடரும் தீயும் நிற்குமோ அவன் பெரும் வெற்றி. பகைப்போர் ஆயுதமும் நெகிழ வீழ்வானோ வேள்பாரி. பாரியை வாள் கொண்டோ வேல் கொண்டோ வீழ்த்த முடியாது. நீங்கள் வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள். பாரியை பற்றியும் பரம்பு நாட்டை பற்றியும் ஒரு பாடல் பாடுங்கள். நீங்கள் கேட்கும் எதையும் அவன் அள்ளி வழங்குவான். அருமையான யோசனை சொன்னீர்கள் கபிலரே. நீங்களும் பாரியும் நல்ல நண்பர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர். சென்று வாருங்கள் கபிலரே. வருகிறேன். கபிலர் சொன்ன வார்த்தைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மூவேந்தர்கள் புலவர்களாக வேடமிட்டு பாரின் முன்பு பாடல் பாடுகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக காட்சி 5. வணக்கம் அரசே. வாருங்கள் புலவர்களே. நாங்கள் சமவெளி பகுதியிலிருந்து வந்துள்ளோம். உங்களது பெருமைகளை கேட்டு உங்களுக்காக ஒரு பாடல் பாட வந்துள்ளோம். ஓங்கி நின்றோர்க்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும். கன்று களிரென்று இட்ட கவலம் போல நறுவ பிளந்திட்ட கோதடி சீதனன். வா அரசு நின்று ஒழுகும் முன்றில் தேருடைய சிறுக்கை நெடியோன் குன்று. அருமை, அருமையாக பாடினீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்.
எங்களுக்கு வேண்டுவதெல்லாம் இரண்டு மட்டுமே. ஒன்று உன்னுடைய மண், மற்றொன்று உன்னுடைய உயிர். போதும் நிறுத்துங்கள். ஈதல் கேட்கும் நாவால் ஒருவருடைய உயிரை கேட்கின்றீர்களே. மூவேந்தர்களை வென்ற வேந்தனிவன், நாவடக்கம் வேண்டும் புலவர்களே. கோபம் வேண்டாம், அமருங்கள். மூவேந்தர்களை வென்ற வேந்தன் என்று கூறினீர்களே, நம் முன் நிற்பதே அந்த மூவேந்தர்கள் தான் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? எப்படை கொண்டும் என்னை வீழ்த்த இயலவில்லை என்று இவ்வஞ்சக எண்ணத்துடன் என்னை வீழ்த்த வந்துள்ளீர்கள். வாக்கு தவற மாட்டான் இந்த வேல்பாரி. ஈதல் கேட்டு வந்தவர்களுக்கு நான் கொடுத்தே பழக்கம். மறுத்ததாக சரித்திரமே இல்லை. என் உயிரைத்தானே கேட்டாய், வா எடுத்துக்கொள். எழுந்துரையுங்கள் தந்தையே. நண்பா, என் நாவாலேயே உன் மரணத்தை இங்கு அழைத்து கொண்டு வந்து விட்டேனே. மீண்டும் நான் பயணிப்பேனாயின் அது பரம்பின் உயிராக இருக்க வேண்டுகிறேன். கபிலரே, என் செல்வங்களை நீ அழைத்துச் செல். இல்லை, இந்த நிலைமையில் உங்களை விட்டு நாங்கள் எப்படி செல்வது? நாங்கள் உங்கள் அருகிலே இருக்கிறோம் தந்தையே. வேண்டாம் வேண்டாம், நீ அழைத்துச் செல் கபிலா. அரசே, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாருங்கள் செல்வங்களே. அரசே, ஒரு வீரனாக இருந்தும் என்னால் உங்களை காப்பாற்ற முடியவில்லையே. என் தந்தையை கொன்ற உனது கைகளை உனது செல்வங்கள் முன்னாடியே எடுத்து செல்கிறேன். தந்தையே, தந்தையே, அழைத்துச் செல் கபிலா, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். மூவேந்தர்களே, நான் தான் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேனே. பிறகு ஏன் என் வீரர்களை துன்புறுத்துகிறீர்கள்? நீ என்னடா கொடுப்பது? இதோ நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். நீ நேர்மையாக போர் செய்திருந்தால் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. அமைதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்த என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் அடிமையாக வைத்தாரும் தந்தை. அடிமையாக வைத்தாரும் தந்தை. அதை நான் மீட்டெடுத்தது தவறா? சேரனே, போருக்கு முன்பு உன் முன்னோர்கள் தான் சமன் என்ற போர் முறையை கையாண்டுள்ளனர். அதை உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை போலும். ஒருவரிடம் யானை படை இல்லை என்றால் யானைகளை வைத்து தாக்கக்கூடாது. இதுவே போர் தர்மம். அந்த போர் அறத்தை பின்பற்றாமல் போர் புரிந்தவர்கள் தானே நீ. அருமை சோழர் பெருமானே, மற்றவர்களுடைய செல்வத்தை கவருவது தர்மம். அந்த தர்மத்திற்காக தானே நீ போர் புரிகிறாய். எனக்கு செல்வங்கள் மீது ஆசை இல்லை, ஆனால் நான் அதை காப்பாற்றுவேன் என் மக்களுக்காக. அது என் கடமை. உன்னை மிகப்பெரிய வீரன் என்று ஒப்புக்கொள்கிறோம். உனக்கு ஏதேனும் வேண்டுமானால் கேள். தண்ணீர் மட்டும். தண்ணீர் வேண்டுமா? தண்ணீர்? இவனை எடுத்து கடலில் எறியுங்கள், அங்கே நிறைய இருக்கிறது. எங்களை எதிர்க்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் பாரியின் மரணம் ஒரு பாடம் ஆடுகட்டும். வெற்றி. எப்படைகள் வந்தாலும் அதனை எளிதில் வீழ்க்கும் வல்லமை கொண்ட மாவீரன். ஈதல் என்பது அவருடைய பிறவி குணம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரு என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் முல்லைக்கு மட்டும் தேர் கொடுக்கவில்லை, மூவேந்தர்களுக்கும் தன் தலையையே கொடுத்தார். இத்தரு ஈடு இணையில்லா வள்ளல் பாரிக்கு எழுந்து நின்று தலை வணங்குவோம் சில நொடிகள். கோலும் இல்லை, குடையும் இல்லை, கொடியும் இல்லை, முரசும் இல்லை, நிகர்வகை இல்லை, பழியும் இல்லை, நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயோமும் பார்வேனே, இணையின் நரவே, திறமை வாடினோ, துணித்து காட்டோ, சொல்வடி வேண்டே. அழிக்கும் சென்னாய்க்கு ஆழி ஆவாய் அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யிடும் சூழ்ந்து தாக்கிடும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வர். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயோமும் பார்வேனே.
அனைவரின் உள்ளங்களிலும் இடம்பெற்ற இத்தகு பெருமைமிகு வள்ளல் தன்மை கொண்ட வேந்தனின் சிறந்த குணத்தை நம் கண்முன் நிறுத்திய மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள் பல.